ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம திலீப் சேட்டனுக்கு இன்னைக்கு வந்து பர்த்டே. விஷ் யூ மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் நம்ம திலீப் சேட்டன் வந்து 57 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா 58 இயர்ஸ். இந்த இத்தனை வருஷத்தில் வந்து மோர் தென் வந்து அவரோட ஃபிலிம் வந்து நம்ம ஒரு 70 ஃபிலிம்னாவது வந்து நம்ம ரியாக்ட் பண்ணியிருப்போம். ஞாபகத்தில் என்னென்ன மூவின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் கொச்சி ராஜு, அதுக்கப்புறம் வந்து சூத்ராந்தன், ரன்வே, எப்படி சொல்கிறது, மாயமோகினி அந்த லேடிஸ் கெட்டப்பில் அல்டிமேட்டாக இருப்பார். எப்படி சொல்கிறது, கண்டே பிடிக்க முடியாது. டக்குன்னு வந்து யாராவது வந்து புதுசாக பார்க்குறவங்க பார்த்தாங்கன்னா என்ன இந்த லேடி வந்து இப்படி ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. வேற மாதிரி இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக வந்து பபாபா டீசர் கூட வந்து நம்ம ரியாக்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இவரோட ஃபுல் மூவி வந்து அந்த அளவுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணல. அதாவது இவரோட காமெடி சீன்ஸ் தான், இவரோட காமெடி சீன்ஸு, எமோஷனல் சீன்ஸு, நிறைய ஒரு ஃபைட் சீன்ஸ்லாம் கூட வந்து நம்ம ரியாக்ட் பண்ணியிருக்கோம். சாருக்கு வந்து இன்னைக்கு வந்து 58 வந்து பர்த்டே. ஆமாம், கேசன்ஷி எவிடென்ட்னாதான் அடாடா. ஆமாம், கேசன்ஷி எவிடென்ட்னா வந்து ஒரு 2-3 சீன்ஸ் வந்து நம்ம ரியாக்ட் பண்ணியிருக்கோம். அந்த லாட்ரி சீட்டை வச்சுட்டு அந்த ஒரு ஃபேமிலியை படுத்துகிற பாடு இருக்கு, அம்மா சிரிச்சு சிரிச்சு இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த சிரிப்பு தான் வரும். அதெல்லாம் சூத்ராந்தன் வந்து எனக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும். இன்ன வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம சூத்ராந்தனில் வந்து நம்ம சலீம்குமார் சார் வந்து ஏதோ வந்து ஓடி வந்து ஒரு லேடி கேட்டை வந்து போட்டிருப்பாரு. இவர் கண்ணில் வந்து தெம்போட்டுருவாரு. தெம்போட்ட உடனே கண்டுபிடிச்சிருவார். ஐயோ இவன் பார்த்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வந்து ஓடுன்னு ஓடுவார். இவரும் விடாம வந்து போய் துரத்துவார். துரத்தி வந்து எப்படியோ போய் கண்டுபிடிச்சி ஏதோ வந்து பேசிட்டு இருப்பார். நம்ம அனிஃபா சாரு, அதுக்கப்புறம் நம்ம வேற இப்போ மீரா ஜஸ்மினா யாரோ வந்து இருப்பாங்க. நம்ம வந்து அந்த காமெடி சீசன் தான் வந்து நம்ம ரியாக்ட் பண்ணோம். ஓகே, இப்போ வந்து நம்ம பர்த்டே மேஷப் வந்து போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம ஒரே ஒரு லைக் வந்து நீங்கள் பண்ணிருங்க பார்க்குறவங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். അറിയാലോ ആരാ വരാൻ പോകുന്നത് വന്നിരിക്കുന്നത് അവന്റെ തന്ത മോദാനൊരു ആക്ടർ. ഞാൻ പറയുമ്പോൾ ഒരു എന്റർടൈനറിന് തീർച്ചയായിട്ടും പറയാൻ പറ്റും. അവൻ ഈ ഫീൽഡിൽ നല്ല എക്സ്പീരിയൻസ് ഉണ്ട് സാർ. ദിലീപ് മതിയെന്ന് എല്ലാവർക്കും. അവനാണ് ഇവിടുത്തെ മെയിൻ. ഇനിയാണ് എന്റെ ഷോ. ദിലീപേട്ടൻ ഓപ്പോസിറ്റ് വന്നു കഴിഞ്ഞു കഴിഞ്ഞാൽ ദിലീപേട്ടന്റെ കയ്യിൽ നിന്ന് എന്താണോ വരുന്നത് നമുക്ക് എക്സ്പെക്ട് ചെയ്യാൻ പറ്റില്ല. ഇന്ത്യയിൽ തന്നെ ഇത്രയും മുൻനിർണ്ണയങ്ങളുള്ള നടനെ നമുക്ക് കാണാൻ പറ്റുമെന്നുള്ളത് സംശയമാണ്. അയ്യോ വൈറ്റമിൻ എ മുതൽ ഇസെറ്റ് വരെ ഉണ്ട്. കാൽസ്യം അടങ്ങിയിട്ടുണ്ട്. ഐ ലവ് യു. സ്നേഹം ഭ്രാന്താണെങ്കിൽ, ഇഷ്ടം വട്ടാണെങ്കിൽ, യെസ് ഐ ആം mad with love. വഴക്കിട്ട് ചിരിച്ച് കളിച്ച് തന്റെ കൂടെ കുറെ നാൾ നടന്നപ്പോ തന്നോട് അല്പം ഇഷ്ടം തോന്നിപ്പോയി. സ്നേഹം സത്യമാണെങ്കിൽ സ്നേഹിക്കുന്നവരെ ഒരു ശക്തിക്കും വേർപെടുത്താനാവില്ല. ശരിക്കും സ്നേഹമുണ്ടെങ്കിൽ ആ കുട്ടിക്ക് വിളിക്കാതിരിക്കാൻ പറ്റുമോ? ജീവിതത്തിന് ഒരു കുഴപ്പമുണ്ടേട്ടാ. തോൽക്കുന്നത് നമ്മൾ അറിയത്തില്ല, അറിഞ്ഞാലും സമ്മതിക്കത്തില്ല. വാശിക്ക് അങ്ങോട്ട് തോറ്റോണ്ടേ. മുന്നില് ഒരു വെട്ടം കണ്ടിരുന്നു. പക്ഷെ കടലിൻ പുഞ്ചിരി പൊൻതിരമാല, മണ്ണിൻ പുഞ്ചിരി പൂവ്. കടലിൻ പുഞ്ചിരി പൊൻതിരമാല. ഈ വീടും പറമ്പും പണയം വെച്ച് അച്ഛൻ വാങ്ങിയ കടം പെരുകി ഒടുവിൽ ഈ വീട് വിട്ട് ഇറങ്ങേണ്ടി വരും വന്നപ്പോ 12ാമത്തെ വയസ്സില് അതും കള്ളനെ എനിക്ക് അതിനേക്കാൾ അദ്ദേഹത്തിന്റെ ഒരു 50% പോലും എക്സ്പ്ലോർ ചെയ്തിട്ടില്ല ആസ് ആൻ ആക്ടർ. ഇല്ല, അത് ഇറ്റ്സ് വെരി ഡിഫിക്കൽട്ട് ആൻഡ് ഹാറ്റ്സ് ഓഫ്
to Dilip sir for doing such a role, and for him to do something like that, ഇറ്റ്സ് വെരി ഹാർഡ്. ആ ക്യാരക്ടറിന് മാറി വരാൻ പറ്റില്ല. ഭയങ്കര പാടാണ് ആ ക്യാരക്ടർ എന്ന് പറയുന്നത്. ഇവിടെ നേരെ സ്പോർട്സ്മാനാണ്. ദിലീപ് ഓരോ സിനിമയിലും ഹെയർ സ്റ്റൈല് മാറ്റും, ഡ്രസ്സിങ് മാറ്റും, ഫേസ് തന്നെ മാറ്റി കളയുമല്ലോ. അങ്ങനെയൊക്കെ ചെയ്യുന്ന വളരെ ബുദ്ധിപൂർവ്വം സിനിമയെ അപ്രോച്ച് ചെയ്യുന്ന ഒരാളാണ് ദിലീപ്. he has such a larger than life presence, and to top that, he's a world class actor. അവരേതോ തപ്പ് ചെയ്യുന്ന കടകൾ കൊടുത്തിട്ടും വെല്ലുവിളികളാവാം, പക്ഷേ അത് നിന്നേക്കാൾ 4-5 കൂടുതലുണ്ടോന്നോടാവരുത്. എത്രേ ഉള്ളൂ നീ. അങ്ങനെ കഥയുടെ അവസാനം ഈ 90s കിഡ്സിന്റെ ചൈൽഡ്ഹുഡ് ഏറ്റവും മനോഹരമാക്കിയത് ദിലീപേട്ടനാണ്. 90s കിഡ്സിന്റെ ചൈൽഡ്ഹുഡും അഡൾട്ട്ഹുഡും അവരിത് ഇങ്ങനെ അത് കണ്ടിന്യൂ ചെയ്തുകൊണ്ടിരിക്കുകയാണ്. അത് ഏറ്റവും മനോഹരമായിരുന്നു എന്ന് റിയലൈസ് ചെയ്യുന്നത് ഇപ്പോഴാണ്. മായുന്നല്ലോ മാനത്തെ പൊൻതിരി വാർന്നു ഒരു പകർന്നാട്ടൊന്നുമില്ല, ഒരു റിയൽ മാൻ വേറെ രീതിയിലേക്ക് മാറുന്ന ഒരവസ്ഥ. മനുഷ്യൻ ചെയ്യാത്ത ക്യാരക്ടേഴ്സ് ഇല്ല. ഒരു മാജിക്കാണ്, ദിലീപിന് മാത്രം സാധിക്കുന്ന ഒരു മാജിക്കാണ്. റിപ്പീറ്റ് വാല്യൂ ഉള്ള സിനിമകൾ എടുത്ത് നോക്കുകയാണെങ്കിൽ അതിൽ ഇദ്ദേഹത്തിന്റെ സിനിമകളായിരിക്കും ഏറ്റവും മുൻപന്തി. മലയാള സിനിമയിലെ ഏറ്റവും വേഴ്സറ്റൈൽ ആയിട്ടുള്ള ആക്ടറാണ്. മലയാളത്തിന്റെ കമലഹാസൻ. கண்டிப்பா கண்டிப்பா മലയാളത്തിൽ ചെയ്ത പടങ്ങളും വിജയങ്ങളും വെച്ച് നോക്കും മലയാള സിനിമയിൽ ആ ആവറേജിൽ ഏറ്റവും കൂടുതൽ ഹിറ്റ് കൊടുത്തിട്ടുണ്ട്. എന്തുകൊണ്ട് ഇദ്ദേഹം ജനപ്രിയൻ എന്ന് പറയുന്നത് നമ്മൾ കണ്ട സിനിമകളിലൊക്കെ നമ്മളെ അടുത്ത വീട്ടിൽ അല്ലെങ്കിൽ നമുക്ക് ഏറ്റവും അടുത്ത് നിൽക്കുന്നതാണ്. ദിലീപേട്ടന്റെ ആ ഒരു ഏരിയയിലേക്ക് എനിക്ക് തോന്നുന്നു വേറൊരു ആക്ടർക്കും വരാൻ പറ്റില്ല. എന്റെ തലമുറയുടെ ബാല്യവും കൗമാരവും യൗവനവും മനോഹരമാക്കിയ ഒരു നടന്, ഒരു അതുല്യ നടന്. നമ്മളെല്ലാവരും സ്നേഹപൂർവ്വം അദ്ദേഹത്തെ വിളിക്കുന്നത് ജനപ്രിയ നായകൻ. ஹாப்பி பர்த்டே. சூப்பர் சூப்பர், உண்மையிலுமே வேற லெவல் அச்சீவ்மெண்ட் நம்ம திலீபேட்டன் சாருக்கு. அவர் ஒரு வார்த்தை சொன்னாலும் வந்து 100% இல்லை 200% வந்து உண்மை. நம்ம தமிழில் எப்படி நம்ம கமலஹாசன் சாரோ அதே மாதிரி வந்து நம்ம மலையாள இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம திலீபேட்டன் சார் அவ்வளோ வேஷம். நம்ம இந்த குஞ்சுகோணனில் தான் வந்து அதில் தான் வந்து ரீமேக் வந்து பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த பேரழகன், ஆமாம் பேரழகன் வந்து தமிழில் வந்து சூர்யா சார் வந்து பண்ணாங்க. எந்த மூவி வந்து ஃபஸ்ட்டு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரில. ஐ திங்க் வந்து மலையாளத்தில் தான் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு. அருமையாக வந்து நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் மாய மோகினி, குபேரன், என்ன சொல்கிறது, அதுக்கப்புறம் வந்து அந்த எனக்கு திலீபேட்டன் நடித்த அந்த கல்யாணராமன் மூவிலேருந்து அந்த அந்த ரொம்பவே எனக்கு அந்த பாட்டு பிடிக்கும். நம்ம கே.ஜே. யேசுதாஸோட வாய்ஸில் என்னமோ ஒரு சாங்ஸு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நான் அது அப்படியே வந்து பாடிக்கிட்டு இருந்தேன். ரொம்பவே எனக்கு பிடிக்கும் அதோட வாய்ஸு. அவர் அந்த அந்த ஓல்டு மேன் கெட்டப் வந்து போட்டிருப்பார், ரொம்பவே நல்லாயிருக்கும். அவங்க எப்படி சொல்கிறது, அந்த ஆத்தங்கரையில் வந்து விளக்கெல்லாம் இன்னமும் அந்த இருக்குது, அந்த விளக்கெல்லாம் வந்து விட்டுட்டு, ஐயோ இந்த வரைக்கும் இருக்குது, ஆனால் வந்து வரமாட்டேங்குது, அது என்ன பாட்டுன்னு சொல்லிட்டு வரமாட்டேங்குது. ரொம்பவே எனக்கு அந்த பாட்டு வந்து நான் எப்படி கேட்டுருவேன், ஒரு டெய்லி கேட்டால் வந்து அது வந்து பொய் சொல்கிற மாதிரி ஆயிரும். வாரத்தில் வந்து ஒரு 4-5 டைம்னாவது வந்து கேட்டுருவேன். அந்த அவரோட வாய்ஸ்க்கு அவரோட அந்த நடிப்புக்கு, ஒரு அழகான அந்த நடிப்புக்கு வந்து டெடிகேட் பண்ணி வந்து நடிச்சிருப்பார். அந்த இது பச்சை குதிரை, அந்த பச்சை குதிரை வந்து அந்த சலீம் சாரோட வந்து அந்த ஹோட்டல் காமெடியில் எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். வேற மாதிரி வந்து பண்ணியிருப்பாரு. எல்லாம் அவரோட காமெடிஸ் எல்லாமே வந்து நம்ம ரொம்ப ரொம்ப வந்து மனசார ரசித்தான் நம்ம பண்ணியிருப்போம். அது நீங்கள் வந்து பார்க்கும் போதே தெரியும். ஒரு ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல்
அந்த காமெடியில் வந்து தன்னை அறியாமே வந்து எவ்வளோ பேர்த்த வந்து அவர் சிரிக்க வச்சிருப்பாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நானும் வந்து ஒருத்தன். தன்னாரியாமே வந்து நான் சிரிச்சிருவேன். கண்ணு தண்ணிலாம் அந்த பழைய வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு தண்ணியே வந்து வந்துடும். அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரானரியாக நடிச்சிருப்பாரு. இந்த ஸ்கூல் பையனா வந்து அதான் சொல்றேன்ல, அவ்வளோ படம் வந்து நான் ஒரு 2 படம் அப்படின்னா 2 படம் தான் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அப்படி வந்து சொல்றோம். நிறைய படம் அவரோட வந்து டோட்டல்ஸ் தெரியல. நான் வந்து செக் பண்ணிட்டு வேணா வந்து நான் வந்து அப்டேட் பண்றேன். நம்ம திலீப் சேட்டனுக்கு உங்களுக்கு நடிச்ச எந்த மூவி வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. யாரு எத்தனை பேர் என்ன மூவி வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கோம். ஒன்ஸ் அப்பான் எ டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து விஷ் யூ மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. இது போல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்பவுமே வந்து ஜாலியா இருக்கணும். நிறைய மூவி எங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நாங்க பார்த்து அதை வந்து ரசிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா நமக்கு அந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணான்னு பாத்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இது போல நல்லபடியா நெக்ஸ்ட் சந்திப்போம். பாய்.